ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் இருக்கு. அத பார்த்துடாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 3 பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங் எடுத்தது நம்ம அண்ணியும் அவளோட பொண்ணு டீனாவும் ரொம்ப ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப, அப்பதான் ஜாக்கி பையனும் ஹாங்கு பையனும் 2 பேரும் ஒண்ணா வருவாங்க. வந்தவொடனே நம்ம ஜாக்கி பையனும் "ஏய் டீனா, என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வான்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் கூப்பிடுறப்ப, டீனா "ஐ அப்பான்னு" சொல்லிட்டு வேகமா ஓடி போய் நம்ம ஹாங்கு பையனை கட்டிப்பிடிக்கவும், ஜாக்கி பையனும் அவனோட பொண்ணு அவாய்ட் பண்றத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் லைட்டா அப்செட்டா பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். அப்ப ஹாங்கு பையனும் ரொம்ப சந்தோஷமா டீனா பொண்ணை பார்த்துட்டு, என்னோட செல்ல பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் டீனாட கேட்குறப்ப, டீனா ரொம்ப சந்தோஷமா, அப்பா நம்ம வெளியே ஜாலியா போயிட்டு வரலாமா? எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப போர் அடிக்குதுப்பா. நம்ம 2 பேர் வெளியே போலான்னு சொல்லிட்டு டீனா பொண்ணு ரொம்ப ஆசையா நம்ம ஹாங்கி கிட்ட கேட்குறப்ப, ஹாங்கு பையனும் உடனே நம்ம ஜாக்கி பையனை பார்ப்பான். ஜாக்கி ரொம்ப கோவமா, அதான் உங்க பொண்ணு உங்க கூட தானே வரேன்னு சொன்னா, நீங்களே போயிட்டு வாங்க, அவளை கூட்டிட்டு போயிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான்லாம் வரலன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் சோகமா சொல்றத பார்த்தோன்னே, ஹாங்கு பையனும் டீனா பார்த்துட்டு, சரி ஓகே, அம்மா ரொம்ப டயர்டா இருக்காங்களா, அதனால நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வான்னு சொல்லிட்டு ஹாங்கும் டீனாவும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் போற எல்லாத்தையும் ஜாக்கி பையனும் எதுவும் பேசாம அப்படியே சோகமா பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நிக்கிறத பார்த்தோன்னே பக்கத்துல இருக்க அண்ணி பார்த்துட்டு, டேய் நீ இங்க உட்காரு வா, உனக்கு என்னாச்சு, ஏன் ரொம்ப சோகமா இருக்கன்னு சொல்லிட்டு அண்ணி ரொம்ப அக்கறையா கேட்கவும், நம்ம ஜாக்கி பையனும் ரொம்ப சோகமா, இல்ல அண்ணி, நீங்களே பாத்தீங்களா, டீனா என்கிட்ட பேசவே இல்லை, அவ இன்னும் என் மேல ரொம்ப கோவமா இருக்கா போல, என்னை அவாய்ட் பண்றா, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்ட்டு நம்ம ஜாக்கி பையன் ஃபீல் பண்ணிட்டே சொல்றத பார்த்தோன்னே, அண்ணி இவனை சமாதானப்படுத்துறதுக்காக, டேய் எனக்கு நல்லா புரியுது, நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லா புரியுது, அதுவும் இல்லாமல் நீ அவளை நல்லா பார்த்துக்கிற, அவளுக்கு நல்ல பழக்கம் எல்லாத்தையும் சொல்லி தந்துதான் நீ ரொம்ப கண்டிஷனாக தான் வளர்க்குற, அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நீ பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ பண்ணுற எல்லாத்தையும் நான் என்னைக்குமே இல்லைன்னு சொல்லி மறுத்ததே கிடையாது, ஆனால் அவள் குழந்தை தானேடா, அதுவும் இல்லாமல் நான் பெத்த குழந்தை, அவள் என்ன மாதிரி தானே இருப்பா, நீ திடீர்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டீன்னா அவ பார்த்து பயந்துருப்பாடா, அதனால கூட உன்கிட்ட பேச பயமா கூட இருந்திருக்கும்ல, இதுக்காக நீ ஃபீல் பண்ணுவியான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணியும் ஜாக்கியை சமாதானப்படுத்தவும், ஜாக்கி பையனும் பார்த்துட்டு, அண்ணி நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது, அவ நீங்க பெத்த குழந்தை தானே, அதான் உங்களை மாதிரி லூஸா தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனும் கிண்டலா சொல்லவும், உடனே அண்ணி சிரிச்சுக்கிட்டே, சரி ஓகே, நீ இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணா என்னோட ஷோல்டர்ல சாஞ்சு வேணா அழுதுக்கோ, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணி சமாதானப்படுத்தவும், நம்ம ஜாக்கி பையனும் உடனே அண்ணியோட கையை பிடிச்சிக்கிட்டு, அண்ணி எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டுனா அது நீங்க மட்டும்தான், நான் எப்பயுமே இந்த வீட்டில் திட்டு வாங்கினா எனக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, நான் தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணா கூட நீங்க என் கூட இருந்து ஆறுதலா பேசி என்னை எப்படியோ சமாதானப்படுத்திடுவீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனும் அவங்க அண்ணியோட கையை பிடிச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான். இங்க ரோட்ல ஹாங்கும் டீனா ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப, நம்ம ஹாங்கு பையனும் டீனாம்மா உனக்கு என்ன வேணும், நீ எங்க போகணும்னு ஆசைப்படுற, சொல்லு, அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் ஆசையா கேட்கவும், டீனா பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா ஹாங்க பார்த்துட்டு, அப்பா எனக்கு நல்லா சாப்பிட்ற கடைக்கா கூட்டிட்டு போறீங்களா, அம்மா இது வரைக்கும் சமைச்சு போட்ட எல்லாத்தையும் சாப்பிடவே முடியலப்பா, அதனால இன்னைக்காவது நல்ல ஹோட்டலுக்கு என்னை கூட்டிட்டு போங்க, நான் நல்லா சாப்பிடணும், ஜாலியா விளையாடணும்னு சொல்லிட்டு டீனா பாட்டுக்கு அடிக்கிக்கிட்டே சொல்றத பார்த்தோன்னே, ஹாங்கு பையனும் ரொம்ப பொறுமையா டீனா பார்த்துட்டு, ஆனா நீ சொல்ற எல்லாமே உன்னோட ஜாக்கி அம்மா தானே உனக்காக பார்த்து பார்த்து செய்வாங்க, அவங்க கூட வந்திருந்தா நம்ம ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும்ல, எப்போ அம்மா கூட வராங்களோ அன்னைக்கு நம்ம எல்லாருமே நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன், நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் சொல்லி புரிய வைக்கிறப்ப, உடனே டீனா ஆனா எனக்கு அம்மா இப்போ வந்தா எனக்கு பிடிக்காதுப்பா, அம்மா நம்மளை ஜாலியாவே இருக்க விட மாட்டாங்க, நம்ம வேணா படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு டீனா பொண்ணு சொல்லவும், உடனே ஹாங்கு பையன் என்னது படமா, இந்த வயசுலயே நீ படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறியா, சரி ஓகே, என்ன படத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் கேட்குறப்ப, டீனா பொண்ணு அப்பா நல்ல பேய் படத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா, நம்ம 2 பேரும் மட்டும் போகலாம், அம்மா வரலனாலும் பரவாயில்ல, அம்மா வர வேணான்னு சொல்லிட்டு டீனா பொண்ணு சொல்லவும், ஹாங்கு பையனும் ரொம்ப பொறுமையா, டீனா நீ ஒன்றும் குழந்தை இல்லை, நீ பெரிய பொண்ணா ஆயிட்ட, அதனால புரிஞ்சுக்கோ, இப்படிலாம் பேசக்கூடாது, அம்மான்னு ஒருத்தவங்க இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல நம்மளுக்குன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது, நம்மளை அவ்வளோ தூரம் பாசமா பார்த்து
பார்த்துக்கிறது அது யாருன்னா அம்மாவும் அப்பாவும் தான். அவங்கள நீ எப்பயுமே வந்து வெறுக்கவே கூடாது. அதுவும் முக்கியமா உன்னோட ஜாக்கி அம்மா வந்து நீ வந்து இப்படிலாம் சொல்லி வெறுக்கவே கூடாது. அவங்க எல்லாத்தையும் வந்து உனக்காக ஆசையா எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து தானே வந்து பண்றாங்க. அவங்க ஆசைய கூட வந்து மறந்துட்டு, உனக்கு வந்து என்ன பிடிக்கும்? நீ வந்து எத ஆசைப்படுவ? நீ வந்து எதுல சந்தோஷமா இருப்பன்னு அம்மா வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்பயுமே வந்துட்டு அம்மாவ வந்து வெறுக்கவே கூடாது. உனக்கு வந்து புரியுதா? நீ, உன்னோட ஜாக்கி அம்மா. நம்ம தான் வந்து ஒரே குடும்பம். உனக்கு வந்து புரியுதா? நீ வந்து எப்பயுமே வந்து இந்த மாரி வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஹாங்கு பையனும் வந்து டீனாக்கு வந்து சொல்லி புரிய வைக்கவும், டீனா பொண்ணும் வந்து கேட்டுட்டு, "சரி ஓகேப்பா. நான் வந்து இனிமே வந்து நீங்க சொன்ன மாரியே வந்து நடந்துக்கிறேன். இப்ப வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போலாம் வாங்கன்னு" சொல்லிட்டு ஜாலியா வந்து ஓடி போயிட்டுருப்பா. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஜாக்கி பையனும் வந்து ஃபோன வந்து பார்த்துட்டு, "என்னது இவ்வளோ பணம் வந்து உங்களுக்கு வந்து வேணுமா? எங்க போறது இவ்வளோ பணத்துக்கு? என்னாலலாம் வந்து தர முடியாதுன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே அண்ணி வந்துட்டு, "டேய் நீ வந்து இப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது. எனக்கு வந்து நல்லா வந்து புரியுது. அதுக்காக நீ வந்து இந்த மாரி வந்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நான் வந்து பணத்துக்காக ரோட்ல உட்காந்து பிச்சை தான்டா வந்து எடுக்கணும். அது வந்து நல்லாவே இருக்காது. அதனால அண்ணிய வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருடா. இப்படிலாம் வந்து சொல்லாதன்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து கெஞ்சி கேட்கறத பார்த்தோனே, ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா, "அண்ணி நீ எந்த மாரி கதை சொன்னாலும் என்னால உனக்கு வந்து பணம் தர முடியவே முடியாது. நீ வந்து வெளிய வந்து இப்பயே வந்து போயிருன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்லிட்டு வேகமா வந்து உள்ள போறத பார்த்தோனே, அண்ணி வந்து ரொம்ப கோவமா, "டேய் ஜாக்கி, நான் வந்து உன்கிட்ட தானே வந்து பணம் கேட்கிறேன். நீ இந்த மாரி வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்க. டேய் நில்றா ஜாக்கி ஜாக்கின்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து பைத்தியம் மாரி வந்து கத்திக்கிட்டே வந்து நின்னுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு வெளிய வந்து ஹாங்கு பையன் வந்து நிலாவ பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து நின்னுகிட்டு இருக்கப்ப, ஜாக்கி பையனும் வந்து பொறுமையா வந்து வருவான். இவன் வர்றத பார்த்தோனே உடனே ஹாங்கு பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "பேபி என்ன டீனா பொண்ணு வந்து தூங்கிட்டாளான்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கேட்குறப்ப, ஜாக்கி வந்து சிரிச்சுக்கிட்டே, "ஆ அவள வந்து இப்பதான் வந்து தூங்க வச்சுட்டு வந்தேன். பேபிம்மா நீ வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டோரிய வந்து படிச்சுட்டு போய் தூங்கு. நான் வந்து இந்த வாரத்துக்கான கதைய வந்து எழுதிட்டேன். அதனால மறந்துடாம என்னோட கதைய வந்து படிச்சுட்டு போன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்லவும், ஹாங்கு பையனும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, சரி ஓகேன்ட்டு ரொம்ப சந்தோஷமா ஜாக்கி பையன வந்து கட்டிப்பிடிக்கவும், ஜாக்கி பையனும் வந்து பார்த்துட்டு, "என்னாச்சு பேபி? ஏன் திடீர்னு வந்து இப்படி வந்து என்ன வந்து கட்டிப்பிடிக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்கவும், உடனே ஹாங்கு பையனும் வந்துட்டு, "பேபி இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என்னோட பொண்ணு டீனா கூட வந்து நான் வந்து ஜாலியா வந்து வெளிய வந்து போயிட்டு வந்தேன்னா, அத நினைக்கிறப்ப எனக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையனும் வந்து டீனா கூட வந்து வெளிய போன எல்லாத்தையும் வந்து ஜாக்கி கிட்ட வந்து சொல்லவும், நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு, "சரி ஓகே. அதான் அப்பாவும் பொண்ணும் வந்து வெளிய வந்து போயிட்டு வந்துட்டீங்கல்ல. அது என்னை விட்டுட்டு தானே வந்து ரொம்ப ஜாலியா வந்து போயிட்டு வந்திருக்கீங்கன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து லைட்டா வந்து கோச்சிக்கிட்டே வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே ஹாங்கு பையனும் வந்துட்டு ஜாக்கி பையன் வந்து ஃபீல் பண்றத வந்து பார்த்துட்டு, "பேபி என்னாச்சு? நாங்க 2 பேரும் வந்து வெளிய போனது வந்து உனக்கு வந்து பிடிக்கலையான்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து கேட்கவும், ஜாக்கி பையனும், "யார் சொன்னா? நான்லாம் வந்துட்டு யாரும் வந்து வெளிய என்ன வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கோச்சிக்கலாம் இல்ல. நான் கோவமாவும் இல்லன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்லி சமாளிக்கிறத பார்த்தோனே, ஹாங்கு பையனும் வந்து கிண்டலா நம்ம ஜாக்கி பையன வந்து பார்த்துட்டு, "அப்புறம் ஏன் என்னோட பேபிக்கு வந்து ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப ரெட்டா இருக்குன்னு" சொல்லிட்டு இவன் வந்து கிண்டல் பண்றத பார்த்தோனே, உடனே ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "என்ன சொன்ன? என்னோட ஃபேஸ் வந்து பார்க்க வந்து ரெட்டா இருக்கா? நான் எப்பயுமே வந்து அழகா தான் இருப்பேன். அதனால உன் கண்ணுக்கு அப்படி வந்து தெரியும்ன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு, ஹாங்கு பையன வந்து பார்த்துக்கிட்டு, "ஆமா டீனா பொண்ணு வந்துட்டு உன்கிட்ட என்னை பத்தி வந்து ஏதாவது வந்து சொன்னாளா? நான் வர வர அவகிட்ட வந்து கோவப்படுறேன், சண்டை போடுறேன், அவளுக்கு வந்து அகெயின்ஸ்டா வந்து பண்றேன்னு என் மேல வந்து கம்ப்ளைண்ட்டா வந்து உன்கிட்ட வந்து சொல்லியிருப்பாளே. இப்பலாம் வந்துட்டு பாப்பா வந்து என்னை விட்டு விலகி போற மாரி இருக்குன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ஃபீல் பண்ணி சொல்றத பார்த்தோன்னே, நம்ம ஹாங்கு பையனும் வந்துட்டு ஜாக்கி பையன் இவ்வளோ தூரம் வந்து ஃபீல் பண்ற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு, "பேபி நம்ம வந்து குழந்தை வரத்துக்கு முன்னாடி எவ்வளவோ ப்ராப்ளத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்பலாம் என்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே வந்து இருந்திருக்கா. அவ வந்து இருக்கிற தைரியத்துல தான் நான் வந்து ரொம்ப நிம்மதியாவும் இருந்தேன். ஆனா இப்பலாம் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப வீக்கா இருக்க மாரி இருக்கு. அவ எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒய்ஃப் தான். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு தைரியமா இருப்பா. ஆனா இப்ப இருக்க ஜாக்கி அப்படிலாம் இல்லன்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து சொல்லிக்கிட்டே, "பேபி நீ வந்து எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. எப்பயுமே வந்துட்டு நான் வந்து உனக்கு வந்து துணையா இருப்பேன். நீ வந்து ஹாப்பியா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு ஜாக்கி கிட்ட வந்து சொல்லவும், ஜாக்கி பையனும் வந்து சந்தோஷமா, "நான் வந்து உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நீங்க 2 பேரும் தான் என்னோட உலகமேன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து சொல்லிக்கிட்டு ஹாங்குக்கு வந்து கிஸ் பண்ணவும், ஹாங்கு பையனும் வந்து ரொம்ப சந்தோஷமா ஜாக்கிக்கு வந்து டீப்பா வந்து கிஸ் பண்ணுவான். இவங்க 2 பேரும் வந்து ரொமான்டிக்கா டீப்பா வந்து கிஸ் பண்ணிட்டு 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு, "சரி வா பேபி நம்ம 2 பேரும் வந்து உள்ள போய் தூங்க போலான்னு" சொல்லிட்டு 2 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து உள்ள போவாங்க. அதுக்கப்புறம் இங்க ஹாங்கோட ஆஃபீஸ்ல வந்து டீம் லீடர் வந்து ரொம்ப கோவமா
கோவமாக வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்டா இப்படி வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு பாஸுக்கிட்ட வந்து ரொம்ப கோவமாக வந்து கத்தவும், உடனே பாஸு வந்துட்டு டீம் லீடரை வந்து பார்த்துட்டு, ஏன் என்ன வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க? எப்போ பாரு வந்துட்டு உங்களோட கஸ்டமர் அதான் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்குறவங்க வந்து ரொம்ப லேட்டாக வந்து வந்துகிட்டு இருந்தான். அதான் இனிமேல் நீ எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையே இல்லை, நீ வந்து வெளியே போயிருன்னு சொல்லிட்டு கோவமாக வந்து சொன்னேன். அதனால இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து கேட்கவும், உடனே டீம் லீடர் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் அதுக்குன்னு நீ வந்து நம்ம முக்கியமான கஸ்டமர் அவங்க கிட்ட வந்து இப்படி தான் வந்து நடந்துப்பியா? நீ வர எல்லா கஸ்டமர்கிட்டயும் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டா எப்படி வந்து நான் வந்து கம்பெனியை வந்து ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீம் லீடர் வந்து ரொம்ப கோவமாக வந்து திட்டவும், பாஸும் வந்து ரொம்ப கோவமாக டீம் லீடரை வந்து பார்த்துட்டு, இங்கே பாருங்க சும்மா என்னை திட்டி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட போய் உங்கள் கஸ்டமருக்கு போய் சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லிட்டு பாஸ் பையன் வந்து ரொம்ப கோவமாக திட்டுறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.